வணக்கம். டெல்லி ஏர் பொல்யூஷன் இது வந்து கடந்த 20 நாளுக்கு முன்னாடியே நான் பேசியிருக்க வேண்டிய ஒரு தலைப்பு. ஆனா, இன்னைக்கு பேசுறதுக்கான முக்கியமான காரணம், இந்த ஏர் பொல்யூஷனுக்கான புரொட்டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. பல கட்டங்களா நடந்துட்டுருக்கு. இத வந்து எதிர்க்கட்சிகள் தூண்டி விடுது அப்படின்னு சொல்லிட்டு, இத ஒரு அரசியலா மட்டும் பாத்துற முடியாது. இத வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் நீங்க டெல்லியில போய் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிஜமாவே வந்து சென்னையில இருக்கிறது எவ்வளோ பெட்டர்ன்னு சொல்லிட்டு. டெல்லியில வந்து சென்னையில இல்லாத நெறைய ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, வேற விதமான லைஃப் ஸ்டைல் எல்லாமே இருக்கும். பட் டெல்லி ஆஸ் எ சிட்டி எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைய குடுத்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த டெல்லி வாலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெல்லியில இருக்கவங்கலாம் வந்து எப்பவுமே ரொம்ப ப்ரவுடா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம டெல்லியில வந்து எவனையுமே வந்து ஹர்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபிசிக்கலா ஹர்ட் பண்ணுறதுக்கு வந்து யோசிக்கவே மாட்டான். எல்லா விதமான விஷயங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லி அப்படிங்கிறது ஒரு முக்கிய ஹப்பா இருக்கிறது மட்டும் இல்லாம, பெண்கள் சம்மந்தப்பட்ட குற்றங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேபிட்டல் அப்படின்னு நம்ம இந்திய நாட்டுடைய தலைநகரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலே இருக்க டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தப்பான விதத்துக்கு வந்து பேர் வாங்கி வச்சிருக்கு. இதில வந்து ஒரு கிரவுன் மகுடம் வைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது இவங்களுக்கு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 2 வாட்டியாவது ரொம்ப சிவியரா ஏற்படுற ஒரு பிரச்சனையா இருக்கு. பார்த்து அதாவது பொறுத்து பார்த்தாங்க மக்கள். இதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே வெயிட் பண்ணுறது, மாஸ்க் போட்டுக்கிட்டு, இல்லை இந்த டைமில் வெளில போயிட்டு, மூக்கை மூடிக்கிட்டே வாழ்கிறது வந்து தகுதியாக இருக்காது. அரசாங்கம் இதற்கு ஏதாவது வந்து பண்ணியே ஆகணும். ஏன்னா டெல்லியை விட்டு காலி போக முடியாது. பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, காசு சம்பாதிக்கான நிறையா வழி வந்து பார்த்திங்கன்னா, டெல்லியில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு விதமான உண்மை தான். அண்ட் ஒரு விதமான லைஃப் ஸ்டைல் இருக்கும். சில விதமான ஃபுட்லாம் வந்து நல்லா கிடைக்கும். அண்ட் ரொம்ப டாப் மோஸ்ட்டான ஒரு எலீட் லைஃப் ஸ்டைல் வாழ்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா, டெல்லி அப்படிங்கிற ஒரு இடம், அந்த சிட்டி, அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மிகவும் ஏராளம். டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா, டிராஃபிக் அப்படிங்கிறது வந்து வேறு லெவலாக இருக்கும். பெங்களூரில் வந்து டிராஃபிக் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஆர்கானிக்காக அந்த ஊர் வந்து அமைக்கப்பட்டதே அப்படி தான் அப்படிங்கிறனால அந்த டிராஃபிக் உண்டான நகரமாக வந்து மாறிடுச்சு. பட் டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கக்கூடிய ஒரு சிட்டி அப்படிங்கிறனால வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து எப்போ போகணும், எப்போ வரணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ரோடுகள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக வந்து போடப்பட்டிருந்தாலும், அங்கே இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸோட அளவு ரொம்ப அதிகம். டெல்லியில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் தொகைக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸும் இருக்கிறனால எப்போவுமே டிராஃபிக்கு, கன்ஜெஷன் அண்ட் டெல்லியில் ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது டெல்லியா ஏர் பொல்யூஷன் அப்படி தாங்க இருக்கும்னு ஒரு நார்மலாக அதை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையாக வந்து மாறி இருந்த சூழ்நிலையில் அதற்கு மேலே பொறுக்க முடியாமல், ஏன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 2 குழந்தைங்க, இல்லை வயசான பாட்டி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா லங்ஸில் ப்ராப்ளம் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்க்குற அளவுக்கு வந்து இருமலாக இருக்கட்டும், சளியாக இருக்கட்டும், சுவாசிக்கிறதுக்கே உண்டான கோளாறு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டெல்லியோட ஏர் பொல்யூஷன் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு பிரச்சனையாக மாறி போனதுனால பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்னு எல்லா தரப்பு மக்களும் வந்து பார்த்திங்கன்னா போராட்டத்தில் வந்து இறங்கியிருக்காங்க. குறிப்பாக நீங்கள் நினைக்கலாம், ஏழையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் வந்து இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும், நடுத்தர வீட்டிலேருந்து வரக்கூடிய மக்களுக்கு இது ஒரு பெரிய ஹெல்த் கன்சர்னாக இருக்கும் அப்படின்னு. பட் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்லேயே போயிட்டு பங்களாலே வாழ்ந்துட்டு இருக்காங்களோ, எப்போவுமே பங்களாக்குள்ளேயே கார்லேயே இருந்துட முடியும், தங்களோட வீடுகள் விட்டு வெளில வந்தாலே இந்த ஊரில் ஏன்டா நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களோட ஏர் பொல்யூஷன், சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஏர் பொல்யூஷன் வந்து வேறு எங்கேயுமே பார்த்துருக்கவே மாட்டீங்க. நான் வந்து போயிருக்கேன், ஒரு வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன் டெல்லியோடைய ஏர் பொல்யூஷனை. நிஜமாவே எப்படா இங்கே வாழ்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அங்கே தேர்ஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போய் இறங்கினோன்னு தெரிகிற அளவுக்கு அவங்க வந்து ஏர் பொல்யூஷன் இருக்கும். ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருமலால் வந்து தெரியுது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது தாண்டி கண்ணுக்கு எதிராக வந்து டெல்லியோட ஏர் பொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்மாக் ஆயிரும். ஸ்மோக்கு, ஃபாகு ரெண்டுமே சேர்ந்தா ஸ்மாக் அப்படிங்கிற மாதிரி டெல்லி ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபாக் சிட்டி அப்படின்னே வந்து சொல்லிட்டு போயிடலாம். அந்தளவுக்கு டெல்லியில் இன்றைக்கி ப்ரொட்டஸ்ட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான ப்ரொட்டஸ்ட் வந்து இந்தியா கேட் கிட்ட, இல்லை அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் வந்து நடத்திட்டே இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தனிது திருப்பியும் ப்ரொட்டஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கடந்த ஒரு மாதமாகவே இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து தொடர்ந்து அப்படியே நிறுத்தப்பட்டு நடந்துகிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் சிவியராக இருக்கிறதுனால கவர்மெண்ட் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கேட்டில் வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கான இடம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ரெட் ஃபோர்ட்டில் நடந்த குண்டுவெடிப்புக்கு அப்புறமா நீங்கள் பாட்டு ப்ரொட்டஸ்ட்டுன்னு பண்ணிட்டே இருக்கீங்களே, எந்த அசம்பாவிதம் வேணால் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு அதை காரணம் காட்டியும் இந்த ப்ரொட்டஸ்ட் எப்படியே நிறுத்தலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் மக்கள் இந்த பிரச்சனை சாலானதுனா அங்கே நாங்கள் ப்ரொட்டஸ்ட் நிறுத்த முடியும், இப்போ கூட நீங்கள் அதோட சீரியஸ்னஸ் வந்து கையில் எடுக்க மாட்டீங்களே அப்படின்னு ப்ரொட்டஸ்ட்டை இன்னும் அதிகப்படுத்திட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வேறு ஒரு பிரச்சனை வருது. இந்த ப்ரொட்டஸ்ட்டை கண்டிப்பாக எப்படியும் அடக்கியே ஆகணும் அப்படிங்கிறனால கவர்மெண்ட் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை டீடைன் பண்ணி, அதாவது கைது பண்ணி வந்து கூட்டு போனது மட்டும் இல்லாமல் ஸ்பாட்லேயே வந்து தாக்குன்னு வந்து தாக்கியிருக்காங்க. இந்த கைது பண்ணி கூட்டு போனவங்களையும் ரொம்ப மிஸ்ட்ரீட் பண்ணியிருக்காங்க, இல்ட்ரீட் பண்ணியிருக்காங்க, அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்காங்க உடல் ரீதியாக அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வர செய்தியாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் இதை பார்த்து வெகுண்டிலிருந்து இன்னும் நிறைய இளைஞர்கள் இந்த ப்ரொட்டஸ்ட்டில் வந்து, அதாவது
இளைஞர்கள் அப்படின்னா ஜென்சி ப்ரொடெஸ்ட் நினைக்காதீங்க. நிஜமா வயசானவங்க, இளைஞர், குழந்தைன்னு எல்லாருக்குமே எங்கள் ஏர் பொல்யூஷன் ஒரு பிரச்சனையாக இருக்கிறனால அதை வந்து அரசாங்கம் மடக்க ட்ரை பண்ணுது, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்காமனால அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த ப்ரொடெஸ்ட்டில் வந்து சேர்ந்தோன்னே ஒரு பிரச்சனை வந்து சேர்ந்துக்குது. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட்டில் இந்த மாதிரி கும்பல் கூடுது அப்படின்னாலே அதோட நோக்கத்துக்காக மட்டும் இல்லாமல் அதில் சில அரசியல் கட்சிகள்லாம் சார்பை தேடுறது, அவங்களுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நடத்தி முடிச்சுக்கணும், அது அவங்களோட ப்ரொடெஸ்ட்னு ஸ்டிக்கர் ஒட்டுன்னு பார்ப்பாங்க. ஆளும் அரசு எப்படி அதை அடக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லப்படுற நம்ம சமூகத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாதிகள், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நிறைய பேர் வந்து அவங்களோட அமைப்புகள் மூலமாக உள்ள பூர்வி அங்கே ஸ்லோகனை பரப்புறது, தேவையில்லாம போஸ்டர் ஒட்டுறது அப்படிங்கிற மாதிரி விஷயம் பண்ணிருப்பாங்க. ஆனால் இன்னொரு சைட் ஆஃப் த காயின் அப்படின்னு இதை பார்க்கணும். நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போராட்ட கூட்டத்தை அடக்க முடியல அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து கடைசியில் வந்து அந்த ரீசன் எந்த போராட்டத்துக்காக எந்த ரீசனுக்காக அந்த போராட்டம் நடந்தோ அதையும் தாண்டி வந்து அந்த கோக் ஆலையை மூடு, இந்த ஆலையை மூடுன்னு சொல்லிட்டு வேணுட்டு டிமாண்ட்ஸ் அதிகப்படுத்துகிற மாதிரி வேறு வடியெல்லாம் அங்கெல்லாம் உட்காந்தோன்னே அதை இவங்க ஃபோர்ஸ் கொண்டு எல்லாத்தையுமே கலைச்சா மாதிரியான ஒரு டெக்னிக்கை காவல்துறையும் அரசாங்கம், அது எந்த அரசாங்கம் வந்து கையாளும். ஆனால் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத தீவிரவாத ஸ்லோகன்ஸை பரப்புறதுக்குனே வந்து ஒரு குரூப் வந்து தேவையில்லாத போஸ்டர் ஒட்டுறது, தேவையில்லாத ஸ்லோகன் சொல்கிறது, நம்ம நாட்டுக்கு எதிரான விஷயம் சொல்கிறதும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு தரப்பும் அரசாங்கமும் இந்த மாதிரி ஆட்கள் உள்ளே அனுப்புவாங்க, இந்த மாதிரி கும்பல் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா சில எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கனைசேஷனும் அதை வந்து அட்வான்டேஜ் பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மத்வி ஹிட்மா அப்படின்ற ஒரு மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்தவர் வந்து பார்த்திங்கன்னா அவரை புகழும் ஸ்லோகன்ஸ்லாம் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஏர் பொல்யூஷனுக்கு ப்ரொட்டஸ்ட்டு, அதுக்கேட்ட மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்தவங்களோட பேர்லாம் சொல்லி வந்து இங்கே கூவுறீங்க, அவங்களுக்கு சாதகமான தேவையில்ல மாவோயிஸ்ட் ஸ்லோகன்ஸ்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு கன்சர்ன் ஏற்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரெண்டு விதமாக பார்க்கணும். ஒன்று, இந்த கூட்டத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் எலிமெண்ட்ஸ்லாம் உள்ளே வரது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் அரசாங்கமே இந்த மாதிரி ஸ்லோகன்ஸ்லாம் ஒரு 10 பேர் விட்டு பரப்பி விட்டு பார்த்தீங்களா இங்கே தீவிரவாதிகள்லாம் ஊறிவிட்டாங்க, இது வந்து நம்ம டெல்லிக்கு நல்லதில்லை, அதனால் இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து கலைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் எல்லாருமே அடித்து கிளப்பி விடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெக்னிக்காக இருக்கலாம். இந்த நேரத்தில் இந்த ப்ரொட்டஸ்ட்டோட நோக்கம் நிறைவேறல, இன்னும் அந்த ஏர் பொல்யூஷன் கலையறதுக்கு உண்டான அரசாங்கம் எந்த வழியும் எடுக்கலை, இது வந்து ஒரே நாளில் முடிச்சு போகிற பிரச்சனை இல்லை, பட் சரியான வாக்குறுதியும் அரசாங்கம் தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறனால இந்த ப்ரொட்டஸ்ட்டு இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. அப்பப்போ முடிஞ்சாலும் திருப்பியும் ஃபியூமிங்காக வந்து மக்களுக்குள்ளே என்னடா இந்த ஊரில் எப்படி வாழ போகிறோம், அரசாங்கம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. சரி, இப்போ ரூட் ஆஃப் த ப்ராப்ளம் வருவோம். அப்படி என்ன ஏர் பொல்யூஷன், எப்படி இந்த ஊருக்கு எப்போவுமே ஏர் பொல்யூஷன் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதற்கு ரீசன்ஸ் அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பட் ஒரு முக்கியமான ரீசனில் தான் போய் அது முடியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெல்லி இருக்க இடம் வந்து பார்க்குறோம். நம்ம சென்னையும் வந்து பார்த்திங்கன்னா ஏர் பொல்யூஷன் நிறையா சில நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் கடவுள் புண்ணியத்தில் நம்ம கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டியாக இருக்கிறதுனால கடலோடைய காற்று இந்த பொல்யூஷனை ஒரே இடத்துல நிற்க விடாமல் சும்மா தள்ளி 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 போயிட்டே இருக்குது. பட் டெல்லி அப்படி இல்லை, ஒரு லேண்ட் லாக்டான ஏரியா டெல்லி அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த முகல்ஸ்லாம் வந்து படையெடுத்து அவங்களோட கன்வீனியன்ஸ்க்காக ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து உருவாக்கப்பட்ட ஒரு நகரம், அவங்க உருவாக்கின ஒரு நகரம். அது மட்டும் இல்லாமல் அவங்க பாலைவனத்திலே இருந்தது, அந்த கடல் பக்கத்திலே இல்லாமல் பழக போனது அப்படிங்கிறனால டெல்லியை வந்து ஒரு சிட்டியாக உருவாக்கி அதை வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக வந்து ஆக்கிட்டாங்க. நம்ம சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறமும் டெல்லி வந்து ஒரு கேபிட்டலாக கொண்ட நாளுக்கு அப்புறம் வந்து அதை வந்து அறிவித்தோன்னே அந்த இடத்துல வந்து கூட்டம் கூடுறது மட்டும் இல்லாமல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நோக்கி வந்து டெவலப்மெண்ட்டும் அங்கே நடந்துகிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறப்போ மக்கள் எல்லாமே கூடுறாங்க, நிறைய விஷயங்கள் இந்த பொல்யூஷன் காரணமாக இருந்தாலும் பேசிக்கலி அது லேண்ட் லாக்டாக கடலுக்கு பக்கத்தில் இல்லாத ஒரு இடமாக இருக்கிறதுனால காற்று நவுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இன்னொன்று, நீங்கள் டெல்லிக்கு வந்து குளிர்காலத்தில் போனீங்க அப்படின்னா வந்து என்னடா அது ஊட்டிக்கே டஃப் கொடுப்பான் போல இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி குளிரப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபாக் இருக்கும், இங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பனிமயமாக இருக்க மாதிரியே இருக்கும் ஃபுல்லாக. சரியா, அந்த இடத்துல அட்மாஸ்பியர் ரொம்ப வெட்டாக இருக்கிறப்போ வந்து நம்ம ஊரில் வந்து காற்று பொல்யூஷன் நகர்ற மாதிரி நகராது. அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த ஃபாகில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மோக்லாம் போய் மாட்டிக்கிட்டு அங்கேயே அப்படியே நிற்கும். அதுதான் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபாகாக வந்து மாறுது. இது நம்ம கண்ணுக்கு எதிர்க்க யாராக வந்தால் கூட தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபாகாக ஆகிருக்கு. மட்டும் இல்லாமல் இந்த டேஞ்சரஸான கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து காற்றுல அப்படியே நிற்கும். நம்ம வந்து சுவாசிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அது தெரிகிற அளவுக்கு, உடனே தெரியறனாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எஃபெக்ட் தெரிகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதையும் தாண்டி டெல்லி என்சிஆரில் பார்த்திங்கன்னா அங்கே நிறையா இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. உதாரணத்துக்கு செங்கல் சொல்லியாக இருக்கலாம், மைனிங்காக இருக்கலாம். இது மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏர் பொல்யூஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறையா இருக்குது. மட்டும் இல்லாமல் டெல்லிக்குனே வேஸ்ட்டு போய் கொட்டக்கூடிய சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இப்போ நம்ம குப்பைக்குளம் இருக்கு இல்லையா பள்ளிக்கரணை பக்கத்தில், அந்த இடம் வந்து பற்றி எரிஞ்சால் அப்படி இருக்கும். டக்குன்னு இந்த மாதிரி வந்து ஒரு ஃபயரும் ஏற்பட்டு பெரிய குப்பைக்குளம் அது வந்து நிறைய இடங்கள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொட்டுற அந்த ஒரு ஏரியாவே வந்து எரியிறப்போ அந்த மாதிரியான ஒரு ஸ்மோக்கும் வந்து டெல்லிக்குள்ளே எப்போவுமே ஏர் பொல்யூஷனை கொடுத்துட்டே இருக்குது. மட்டும் இல்லாமல்
இல்லாமல் இன்னொரு ஒரு பக்கத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து மக்களே வந்து அந்த பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறாங்க, நிறைய குப்பைகள் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல கொட்டி வந்து எரிச்சிடுறது டெல்லியோடைய ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து ஏர் பொல்யூஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாலும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வெஹிக்கிள்ஸ். இப்போ வெஹிக்கிள்ஸ் வந்து போயிட்டே இருக்கிறதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஒரு பெரிய லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டிராஃபிக் ஏற்படுறப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 கோடிக்கும் மேற்பட்ட வண்டிகள் இருக்கான். மற்ற சிட்டிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஒரு லார்ஜ் அமௌண்ட்டு. இவ்வளோ வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எமிஷன் பண்ணுறாங்களா, இதில் எத்தனை வண்டி வந்து அதிகமான புகையை வெளியிடுது, அது மட்டும் இல்லாமல் ஒரே இடத்துல நின்று டிராஃபிக்கில் புகையை வெளியிட்டே இருந்தால் ஏர் பொல்யூஷன் எந்த அளவுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி தெரியணும்னு இல்லை. இதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக டெல்லியோட ஏர் பொல்யூஷனுக்கான ஒரு காரணமாக இருக்குது. அண்ட் டெல்லியை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஊரில் வந்து மெட்ரோ ஆரம்பிச்சது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். அங்கொன்றும் இங்கொன்றுமா வந்து பாலங்களுக்கு உண்டான கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். பட் டெல்லியை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய கட்டமைப்புகள் பில்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பட்டுட்டே இருக்கும். ஒன்று அரசாங்க ப்ராஜெக்டாக இருக்கும், இல்லை ப்ரைவேட் ப்ராஜெக்டாக வந்து டெல்லியை வந்து சுற்றி நடந்துகிட்டே இருக்குன்றனால உங்களுக்கு தெரியும் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து பண்ணுறப்போ அதன் மூலியமாகவும் தூசு காற்றில் பரவும், ஆனால் நகராது டெல்லியை பொறுத்த வரைக்கும். இதை தனிப்பட்ட முறையில் நம்மள வீட்டில் இருந்து வெளியேற்றக்கூடிய மாசு காற்றுகள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் இருந்தாலும் இந்த ஸ்டபிள் பர்னிங் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டெல்லியில் ஒரு ஏர் பொல்யூஷன் இருக்குன்னா அதற்கு காரணமான முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இப்படிலாம் வந்து வேற எங்கேதோ நடக்கிற ஒரு விஷயம் இங்கே ரியாக்ஷனாக மாறுமா அப்படிங்கிறதுக்கு டெல்லி வந்து ஒரு உதாரணம். எப்படி வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் சைனாவில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும், அங்கே இருக்க ஆய்வாளர்கள்லாம் வந்து பார்த்துருங்கன்னா அங்கே பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்துட்டு போகிறாங்களோ, அதே மாதிரி பக்கத்திலே டெல்லிக்கு பக்கத்திலே இருக்க பஞ்சாப், ஹரியானா, உங்களுக்கு தெரியும் பஞ்சாப் அண்ட் ஹரியானாலேருந்து பெரிய பெரிய அந்த ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 இடங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிங் ரொம்ப வந்து அதிகமாக பண்ணுவாங்க. அந்த ஃபார்மிங் பண்ணுறப்போ ஸ்டபிள், அதாவது நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பதர்கள் இருக்கும், இலைகள் எல்லாமே இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டபிளை வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வேறு இடத்துல கொண்டு போய் போட்டுறதுலாம் பண்ண மாட்டாங்க. அதை வந்து எரின்னு எரிப்பாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட் ஃபுல்லாகவே தஞ்சாவூர் மாதிரி விவசாயம் பண்ணால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி பஞ்சாபில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய லெவலில் விவசாயம் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த பஞ்சாப்லையும் ஹரியானாலையும் இந்த விவசாயம் பண்ணிக்கிட்டே போட்டு அதை வந்து இந்த மீதி இருக்கிற இலைத்தாளைகளை வந்து எரிச்சிட்டே இருக்கிறனால இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண அமௌண்ட்டில் இல்லை, ஒரு ஸ்டேட்டு ஃபுல்லாகவே இது நடக்கும். ஆனால் அவங்க ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா காற்று அடிச்சு கொண்டு போயிடும். ஸோ வெஸ்ட்டில் இருந்து அந்த காற்று அப்படியே எடுத்துகிட்டு வந்து டெல்லி கிட்ட எடுத்துகிட்டு வந்து லாக் பண்ணுறதுனால செம்ம குளிர், ஏற்கனவே சிட்டியில் இருக்கக்கூடிய பொல்யூஷன், ஸோ இந்த புகையும் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு டார்க் க்ளவுட் மாதிரி அப்படியே நின்றுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்கள்லாம் விகண்டு வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாலும் ஓப்பனாக சொல்ல போகிறேன், இந்நேரம் இந்த காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் பாஜக அரசாங்கமாக இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனைக்கு உடனே தீர்வு காண முடியாது. இதற்கான சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணி கட்டுப்படுத்தலாமே தவிர்த்து முழுக்க டக்குன்னு இதற்கோடு தீர்வு காணுது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். பெரிய பெரிய சிட்டிஸ், பெரிய பெரிய சிவிலைசேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஏன் எல்லாமே போனாங்க, ஏன் ரூயின்ஸாக இருக்குது, ஏன் இயற்கை இதெல்லாம் வந்து அழிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெரிய இயற்கை பிரச்சனைகள் இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ எஸ்டாப்ளிஷ்டான சிட்டியாக இருந்தாலும் வேறு வழியெல்லாம் மூடிட்டு அங்கேருந்து நகர்ந்து போய் வேறு இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வரலாற்றில் அடிக்கடி நிகழ்ந்திருக்கு. டெல்லி தன்னை பாதுகாத்து கொள்ளுமா, அரசாங்கத்தால் பாதுகாக்க முடியுமா, மக்களுடைய கோபம் தீருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்ல வேலைப்பா சென்னையில் பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.